ഹലോ ഹായ്. അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോ சொல்கிறது நம்ம வைஃப் ஹவுஸுக்கு போகிறது ஆலத்தூர். அப்போது இன்றைக்கி வர்றதில்லை, இன்றைக்கி அங்கே இருந்துட்டு நாளைக்கு தான் வர்றது. மற்ற நாளைக்கு ஸ்கூல் திறக்கிறதில்ல, மக்கள்லாம் வரல, மக்கள்லாம் கோயம்புத்தூர். அப்போது நானும் ஒய்ஃபும் மட்டும் வைஃப் ஹவுஸுக்கு போயிட்டு வரோம். ஓகேவா? அப்போ இன்றைக்கி ஆலத்தூர் போகலாமா? ஓகே ஹாய். அப்படி நம்ம ஆலத்தூர் வந்து இறங்கியாச்சு. பஸ்ஸில் வர இந்த பழைய ஸ்டாப்பு, ஆலத்தூர் பழைய ஸ்டாப்பு எழுறது இதுதான் பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்து இறங்கி போட்டு நமக்கு போகേണ്ടது இங்கிருந்து ரைட் சைடு அந்த வழிக்கு போகணும். இந்த நேர காண்ற ரோடு கூடி போகணும். இந்த வழி பள்ளிக்கு போகிறது மற்ற அப்படி கீழே இறங்கி அவங்க புழைக்கு பக்கத்தில் தான் வீடு. இது நேரത്തെ சின்ன ஸ்கூலாக இருந்தது, இப்போ இது கல்யாண மண்டபமாக்கும். இங்கே தான் ஒய்ஃபு படித்தது. 4 வரை என்னமோ இங்கே தான் படித்தது. அதுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்டு நம்ம இறங்கினதுக்கு முன்னாடி இப்போ மண்டபமாக்கிட்டாங்க. நேர காண்றது தான் பள்ளி. இது மதரசா என்ன 12 வரை என்னமோ ஆக்கும் மதரசா. இது +2 மதரசா. அது பள்ளி. இந்த பள்ளியில் தான் மாமனாரை அடக்கம் பண்ணியிருக்கிறது. மற்ற എൻ്റെ കല്യാണം കഴിഞ്ഞ ഹാള് പള്ളി ഹാള് ചെല്ലുവാങ്ക. നേരെ കാണുறது தான் மண்டபம். இந்த மண்டபத்தில் தான் என்னோட கல்யாணம் முடிஞ்சது. இப்போ இது பள்ளிக்குளம் சொல்லுவாங்க. உனக்கு நல்லா தண்ணியெல்லாம் ஆயிருந்தது, இப்போ எப்படி தெரியல. கெயிட்டெல்லாம் வச்சுக்கிறாங்க, முன்னுக்கு கெயிட்டெல்லாம் இல்லை, அப்படி இறங்கி போகிறது தான். அப்படி ஸ்டெப் இறங்கி போய் துவைக்கிற மாதிரி இருக்குது. இடமெல்லாம் பார்க்கும்போது மக்க சவுண்டெல்லாம் கேட்குது. இல்லை, அது அந்த பக்கம் எங்கேயோ ஆக்கும். இதுதான் பள்ளிக்குளம். மக்க சவுண்டெல்லாம் கேட்குது. செடியெல்லாம் பிடிச்சி கிடக்கு, வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. முன்னுக்கு நீட்டாக இருக்கும் பாருங்க. செடியெல்லாம் பிடிச்சி என்னமோ மாதிரி இருக்குது. தண்ணி அப்படியே பாசாரு. காலை போட்டு பார்க்கலாமா? தண்ணி கொஞ்சம் பாசாரு. நல்லா நீட்டாக இங்கே குளிக்கவெல்லாம் வருவாங்க, துவைச்சிட்டும் குளிச்சுட்டும் எல்லாம் இருப்பாங்க. இப்போ குளம் அப்படியே அலங்கோலமாக இதாக இருக்குது. யாரும் இறங்குறது இல்லையா என்ன தெரியல. ஆனால் துவைக்கிற மாதிரி உள்ள இடமெல்லாம் காணுது. இப்போ மழையில் தான் செய்கிறாங்களோ என்ன தெரியல. நல்ல குளமாக இருந்தது. எல்லோரும் வந்து சாடி குளித்து நல்ல குளமாக இருந்ததாக்கா. அது குளமெல்லாம் குளமாயிருச்சு. இப்போ குளம் போய் குளமாயிருச்சு. என்ன பண்ணுறது, வேஸ்ட்டும் போட்டு எல்லாம் சண்டி சப்பெல்லாம் நிறைஞ்சு பாசாரெல்லாம் பிடிச்சி செடிகளெல்லாம் ஃபுல்லும் வளர்ந்து வட்டத்தில் வளர்ந்து நிற்கிது. இது இப்போ குளம் ஆயிடுச்சு. குளம் கிடையாது, குளம் அப்படித்தான் சொல்லணும். இவன் பள்ளிக்கார விசாரிச்சு எவ்வளோ நேரம் வேணும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு. சரி பண்ணாமல் வச்சிருக்கிறாங்க. இன்னும் என்ன தெரியல. இல்லாட்டி இப்போலே நான் வந்த ஸ்திதிக்கு இறங்கி குளிச்சிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சோப்பெல்லாம் காணுது, குளித்த மாதிரி இந்த வெள்ளை கலரெல்லாம் இருக்கிறது அந்த பாடாக்கும். என்ன தெரியல. இதெல்லாம் சரி. கீழே பாருங்கதா, இது பார்த்தீங்களா, வெள்ளை கலர் காண்றதெல்லாம் குளிச்ச இடமாக்கும். என்ன தெரியல. பார்த்தீங்களா ஸ்டெப்பு, எவ்வளோ ஸ்டெப்பு கேட்டால் 10-25 உண்டாகும். மொத்தமாக எண்ணலை, மொத்தமாக சொல்கிறேன். பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்டெப் இருக்குது.
அப்படி ஸ்டெப் எண்ணிட்டேன் கேஸ். 35 ஸ்டெப்பு தண்ணி இருக்கிறது இந்த மேடு வரையும் 35 ஸ்டெப்பு. சரியா? ஓகே. நமக்கு இந்த பள்ளிக்குளம் இதுதான் பள்ளிக்குளம். கீழே அந்த പള്ളിക്കുളത്ത് സൈഡ് കൂടി പോകണം. എന്തൊരു 200 മീറ്റർ അവിടുത്തെ ഉണ്ട് വീടത്രക്ക്. ശരി பாருங்க, கடலாஸ் பூ எழுவாமல்ல, அதாவது இந்த சோப்பு பூ. இதுதான் இங்கிருந்து லெஃப்ட்டு திரிஞ்சு மேட்டில் ஏறினா வைஃப் ஹவுஸு. இது இந்த காரு காணுதில்ல, அதுக்கு பின்னால் புழை. பூ பாருங்க, பூ எவ்வளோ நிறைஞ்சி நிற்கிது. நேராக போனால் புழை தான். அதுக்கு அப்படி நேராக போனால் புழைக்கு போகலாம், நேராகவும் போகலாம், அந்த காணிச்சும் போகலாம். இப்படி லெஃப்ட் சைடு ஏறி மேடுக்கு போய் மட்டும் காமிச்சாரம் பார்த்துங்க. இது அவங்க பெரியத்தா வீடு. இந்த வீட்டுக்கு பின்னால் தான் வைஃப் ஹவுஸு. இது பெரியத்தா வீடு. பெரியத்தா மொத்தம் போயிட்டார். பையனு 2 பையனு ஒரு பிள்ளையும், 2 பையனு, ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் மேலே. நம்ம வைஃப் ஹவுஸு இதுதான் நேராக காண்றது. இதுதான் நம்ம அப்படி ஆலத்தூர் எத்திட்டோம். அப்படி நம்ம வைஃப் ஹவுஸ் எத்தியாச்சு. இதான் வீடு, ஹாலு. இது ஸ்டெப் ஏறியாச்சுன்னா மேலே போகிறது. வெள்ளை பூசிட்டில் கட்டி வச்சிருக்கிறதுக்கு ஸ்டெப்பு. அப்படி முன்னாடி ஹால்லேயே தான் இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம் ஆச்சா. அந்த பக்கம் ஒன்று உண்டு, இதொன்று. இது ஒரு பாத்ரூமு. பெட்ரூம் வந்து உள்ள போகிற பாத்ரூம். இது கட்டில். இப்படி நேராக காண அடுப்படி, வாஷ் பேஷிங், டைனி ஹாலு. அவ்வளோ. அப்படி மேலே ஏற ஸ்டெப்பு, வீட்டுக்கு மேலே ஏறுறது. அப்படியே வீட்டுக்கு மேலே வந்துட்டோம். நம்ம நேராக காணுதில்ல, செடிகள்லாம் போயிட்டு அதுக்கு அந்த பக்கம்தான் புழை. இதுதான் பெரியத்தா வீடு என்னது. இதெல்லாம் அயல்வாசிக. சுத்தம் வீடுகளாக்கும், தொட்டு 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 வீடுகளாக்கும். இது நாரங்க செடி. சுத்தம் வீடு தான். ஹாய். அப்போது இன்னத்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு வீடியோ ஆகிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் இப்போது ஆலத்தூர் வந்திருக்கிறேன் வைஃப் ஹவுஸுக்கு. ஓகே. அப்போது இன்னொரு வீடியோ மாதிரி நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி இவ்வளோ தான். அப்போ எப்பளும் சொல்கிற மாதிரி ஷேரு, லைக்கு, கமெண்டு, சப்பு. ஓகே, மறந்துட வேண்டாம். அப்போ நம்ம ஆலத்தூர் இறங்கி வீடு வரும்போது பள்ளி பார்த்தோம், பள்ளிக்குளம் பார்த்தோம், மதர்சா பார்த்தோம், ஸ்கூலு பார்த்தோம், அப்புறம் கல்யாண மண்டபம் பார்த்தோம். ஓகே, ഇനി പക്കത്താടി പുഴയ്ക്കൊന്ന് പോകണം. ഓക്കെ, അപ്പോൾ இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அப்போ எல்லாத்துக்கும் ஹாய்.